அண்ட் ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய கனெக்ஷன் கோட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் என்ன கொடுத்துக்கிறேன், SQL connection அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு நியூவாக ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், வெப் ஃபார்ம். அதுக்கு நான் வந்து டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஆட் இட். ஓகே, இப்போ எனக்கு ஒரு பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இதோடைய டிசைன் வியூ போய்க்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு லேபிளை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் போட்டுக்கிறேன். அண்ட் அந்த லேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோடைய ப்ராப்பர்ட்டி ஏரியாவுக்கு வரேன். அதில் ப்ராப்பர்ட்டி ஏரியாவில் டெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். ரிசல்ட் வில் பி டிஸ்பிளே ஹியர் அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். அண்ட் இதோடைய ஃபாண்ட் சைஸையும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டில் போய் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதோடைய சைஸை வந்து நான் எக்ஸ் லார்ஜ்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் சென்டரும் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்னோட நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோடய கோட் பிகைன் ஃபைலுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய லேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஐடி என்னன்னு நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ரிசல்ட் லேபிள்னு கொடுத்துட்றேன். ரிசல்ட் லேபிள் ஜஸ்ட் டேப் கீ அதோடைய ஐடி வந்து சேவ் ஆகிடும். அண்ட் இப்போ என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு வந்துட்டு அதோடைய கோட் பிகைன் ஃபைலுக்கு போகிறேன். அந்த கோட் பிகைன் ஃபைலில் என்னோடய பேஜ் டோட்டில் வந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, என்னுடைய ரிசல்ட் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, நான் இந்த இடத்துல என்னுடைய இந்த கிளாஸை கால் பண்ண போகிறேன், நார்த்வின் கனெக்ஷன். ஸோ இந்த கிளாஸ் பேர் வந்து MySQL கனெக்ஷன். என்னோட ஃபங்க்ஷன் பேர் வந்து நார்த்வின் கனெக்ஷன். ஸோ நான் இங்கே ஸ்டாட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் இந்த கிளாஸை டேரெக்டாக என்னால் கால் பண்ண முடியும். என்னோட கிளாஸ் பேர் டாட் நார்த்வின் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை என்னால் டேரெக்டாக கால் பண்ண முடியும். நான் இங்கே ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டெஸ்ட் கனெக்ஷன் டாட் ASPX.cs ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், MySQL கனெக்ஷன் டாட், நான் இந்த ஒரு வை தான் போட்டுக்கணும், டாட் என்னுடைய நார்த்வின் கனெக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கீழே எங்கள் பாப்அப் வீடியோவில் வந்து காமிக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டைமை வந்து சேவ் பண்ணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் செமிகோலன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி தான் எப்படி ஒரு கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியான அதே மெத்தட் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அங்கே இதில் நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னா நம்ம வந்து இதை டேரெக்டாக கால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு நம்மளால் வந்து டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த எரர்லாம் ரிமூவ் ஆகிருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாம். ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து நம்மளோட லேபிளில் வந்து அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண வைக்கலாம். வெதர் இந்த கனெக்ஷன் கரெக்டாக கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம்.